ஆனந்தன் என்பவர் புத்தருடைய உரையினர். கூடவே வந்தவன் அழான். அப்ப புத்தர் கேட்கிறார், ஏன் அழற? உலகத்தில் பிறந்த எல்லோரும் இறந்து போக போகிறோம். பிறப்பு என்றால் இறப்பு, பள்ளம்னா மேடு, இன்பம்னா துன்பம், இதுக்கு எதுக்கு வர்றாரா? அதுக்கு அழல. 45 வருடமாக உங்கள் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிற எனக்கு ஞானம் கிடைக்கவில்லையே. எல்லாருக்கும் ஞானம் போதித்தீர்கள், அவர்கள் ஞானம் பெற்றார்கள், எனக்கு வரலையேன்னு ஆனந்தன் அழுதான். அப்போது புத்தர் சொன்னார், உனக்கு நீயே கருவூலம், உனக்கு நீயே புத்திமான், உனக்கு வேறு யாரும் ஞானம் தர முடியாது. ஞானம் என்பது உனக்குள் இருந்து தோண்டி எடுக்க வேண்டும். அதை தான் சொன்னாங்க, எஜுகேஷன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். எங்கடா இருக்குன்னு கேட்டா, இட் இஸ் ஆல்ரெடி இம்ப்ரூவ்னா. உனக்குள்ளவே இருக்கிற அறிவை நீயே தோண்டி எடுக்க. அதனால தான் கல்லுன்னு வச்சாங்க. தோண்டி தோண்டி எடுக்க அறிவு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உயர்வீர்கள். எப்பொழுது சிறகு கிடைத்தால் பறக்கலாம் என்று விரும்புகிறீர்களோ, இன்னொன்றையும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை சிலுவை கிடைத்தால் சுமக்கவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பறப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல, சுமப்பதும் சரியாக இருக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஐன்ஸ்டீன் பிறந்து 3 ஆண்டுகள் பேசவில்லை. ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியுமில்ல, ஐன்ஸ்டீன் என்பவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். இன்னைய வரைக்கும் ஐக்கியூல த வெரி பெஸ்ட் இஸ் ஐன்ஸ்டீன். 3 வயசு வரைக்கும் பேசுறேன்னா பெற்றோர் என்ன நினைப்பாங்க? ஐயோ உள்ள பேசலையேன்னு நினைச்சாங்க. அதே ஐன்ஸ்டீன் 26 வயது இருக்கும்போது 52 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு தயாராக. 26 வயதில் 52 டாக்டர் பட்டத்துக்கு தயாராகிறது என்றால், நாம் எல்லாம் பிறந்த கொஞ்ச நேரத்திலே அழுது, அழகாக பேசி, நன்றாக நடந்து, ஓடி அருமையான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஐன்ஸ்டீன்களாக வர முடியும். எப்ப முடியும்? என்னால் முடியும் என்று நீங்கள் கருதினார். முடியும் என்கிற எண்ணம், அந்த எண்ணம் தான் மிகவும் அவசியம். அது உங்களுக்கு வர வேண்டும் என்றால் மாற்றம் மனதில் இருந்து வர வேண்டும். நான் வர வைக்க முடியாது. நான் சொல்லிட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு கொடுத்த துண்டையும் ஒரு புக்கையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அது முக்கியம் அல்ல. எது உங்களுக்கு அவசியம் என்று படுகிறதோ அதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். போராடும் திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். ப்ளீஸ் ஃபிக்ஸ் எ கோல். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஃபிக்ஸ் எ கோல், ஸ்டாப் நாட் till the goal is reached. Arise, awake and stop not என்று சொல்கிறார். நீங்கள் எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அதை நோக்கியே பயணப்படுங்கள். உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று தயவு செய்து பார்க்காதீர்கள். எவன் வேண்டுமானாலும் வரட்டும். உங்களை ஒருவன் துரத்துகிறான் என்றால் அவன் பின்னால் இருக்கிறான் என்பது பொருள். எனவே பின்னால் இருப்பவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முன்னேறி கொண்டே இருங்கள். ஒரு நதி, ஓடிக்கொண்டிருக்கிற நதி, தொடக்கத்திலே ஒரு குட்டை, சாதாரண பள்ளம், அங்கே கிடைத்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வழியில இருக்கிற எவ்வளவு தண்ணீர் கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டே வரும். பிரவாகம் எடுத்து ஓடும். நீங்கள் அதிலே கொண்டு போய் மலரை தூவுங்கள், அது மகிழ்ச்சி அடையாது. அதிலே கொண்டு போய் ஒரு பிணத்தை போடுங்கள், வருத்தப்படாது, போய்கொண்டே இருக்கும். ரிவர் நெவர் ரிட்ரீட் என்று சொல்வார்கள். ஆறு எப்பொழுதும் திரும்பாது. எதை நோக்கி பயணப்படுகிறதோ அதை நோக்கி போய்கொண்டே இருக்கும். ஒருவேளை போய் கடைசியில் கடலில் சேரும்போது ஆறு நினைத்ததான், ஐயோ நான் வேகமாக வந்து கொண்டிருந்து இப்போது கொண்டு கடலில் சேர்ந்து விட்டு இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டேனே என்று. ஆனால் ஆறு இருக்குமிடம் தெரியாமல் போய்விடவில்லை. என்னவாக மாறிவிட்டது? கடலாக மாறிவிட்டது. எனவே நீங்கள் ஆறாக இருக்கிறவர்கள் கடலாக மாறப்போகிறீர்கள். உங்கள் அறிவு பிரவாகம் எடுத்து ஓடப் போகிறது. மிக சரியாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் இப்பொழுது வட்டத்தின் ஓரத்தில் இருக்கிறீர்கள். ஒரு வட்டம் இருக்கிறது என்றால் அதனுடைய ஓரப்பகுதியில் இருக்கிறீர்கள். உங்கள் குரல் எடுபடாது. ஆனால் அந்த ஓரப்பகுதியிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வட்டத்தினுடைய மையப்பகுதிக்கு வாருங்கள். நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற அற்புதமான தலைவர்களாக இருப்பீர்கள். எனவே மிக அழகாக ஓரத்திலேயே வாழ்க்கை சென்று விடுவதாக நாம் பிறக்கவில்லை. ஒரு துறை ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். எல்லாமா உங்களை போல ஒரு 60 பேருக்கும் லட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். லட்டெல்லாம் கொண்டு வந்து தட்டில் அடுக்கி ஆயிட்டு. ஆனால் துறவி பேசுகிறார்,
பேசும்போது எறும்புகள் வந்து விட்டது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எப்போதான் லட்டு கொடுப்பீங்க, எறும்பெல்லாம் வந்துடுச்சேன்னு. துறவி சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அதை சுற்றி போடுங்க, அந்த எறும்புகள் வந்து சர்க்கரை எடுத்துக்கொள்ளும்னு. அவர் சொன்ன மாதிரியே எறும்புகள் வந்தது, சர்க்கரையை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. லட்டு உங்களுக்கானது, சர்க்கரையோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். லட்டு என்கிற மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய உயர்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும். இதற்கான அடிப்படை என்ன தெரியுமா? நேர்மறையான எண்ணம். என்னால் முடியும், என்னால் முடியாதது எவனாலும் முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் சாதிக்காத ஒன்று இருக்குமானால் இந்த தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலோ வேறு எங்கோ ஒருவன் அதை சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அவனும் 12ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், அவனும் 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், அவனுக்கும் 16 வயசு 17 வயசு தான் ஆகுது, அவனும் இதே புத்தகத்தை தான் படிக்கிறான். ஆனால் அவன் அவ்வளவு எடுக்கும்போது நம்மால் ஏன் முடியாது என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களால் முடியும் என்ற எண்ணத்திலேயே நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் தான் வாழ வேண்டும். ஜென் என்று ஒரு துறை இருந்தது. ஜென்னா உங்களுக்கு தெரியும், ஜென் கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்னா ஒன்றும் இல்லை, இயல்பானதுன்னு அர்த்தம். அதுக்கு பொருள் அதான். அதை ஜென் கதைகள்னு சொன்னாங்க. ஜென் துறவியிடம் ஒரு நண்பர் போனார். அவர் கேட்டார், நானும் துறவியாக வேண்டும் அப்படின்னு போய் ஜென் கிட்ட போய் கேட்டார். அவர் எதுவுமே பதில் சொல்லலை. அவர் அமைதியாக உட்காந்துக்கிட்டே தான் அவர் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி கேட்டாங்க, துறவியாக வேண்டும், உங்களை போய் ஞானம் பெற வேண்டும். அவர் அதையும் கண்டுக்கவே இல்லை, கம்முனே இருந்தார். உங்களுக்கு கோபம், நான் ஞானம் பெற வேண்டும். அவர் எதையும் கண்டுக்காமலே கொஞ்ச நேரம் பொறுத்தெல்லாம் பண்ணார். ஏழ்ச்சி போய் பாத்ரூம் போயிட்டாரு. சிறுநீர் கழிச்சிட்டு வந்தார். வந்து சொன்னார், இவன் மறுபடியும் கத்துறான், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டே இருக்கீங்களே. அப்போது அவர் சொன்னார், எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் கழிக்க வேண்டும். உனக்கு ஞானம் வர வேண்டுமானால் உனக்கு உன்னுடைய அறிவை கொண்டு நீதான் ஞானம் பெற வேண்டும். உனக்காக நான் சிறுநீர் கழிக்க முடியுமா என்று ஜென் சொன்னதாக அந்த கதை சொல்லுகிறது. உங்களுக்காக வேறு ஒருவர் எதையும் சாதிக்க முடியாது. உமக்கான சாதனையை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் உயர வேண்டும் என்பதும் எந்த உயரத்தை தொட வேண்டும் என்பதும் நிர்மாணிக்கப்பட்டது எப்போ? உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால். உங்களால் முடியும் என்று நீங்கள் விரும்பினால் அது முடியும். நீங்கள் கண்டிப்பாக அதை சாதிப்பீர்கள். உங்களால் முடியாதது எவனாலும் முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மாசு இல்லாமல் இருங்கள். மனதை தூய்மையாக வைத்துக்கொள். சார் சொன்னாங்க, அழகான செய்தி சொன்னாங்க ஐயா. மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளும். இந்த மனம் மிக மோசமானது. எதை வேண்டுமானாலும் நினைக்கும், எதை வேண்டுமானாலும் பேசும், எதை வேண்டுமானாலும் எண்ணக்கூடிய சிந்தனை சிதறலுக்கான காரணமே மனம்தான். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவை, சபிக்க தேவை. அது சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே நீங்கள் உங்கள் மனதை மிக அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவமானம், நீங்கள் பெறுகிற நிராகரிப்பு, நீங்கள் பெறுகிற ஏளனம், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் சாதிப்பீர்கள். ஒரு படம் எத்தனை விதை வைத்திருக்கிறது என்பதை யார் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு விதை எத்தனை கோடி பழங்களை உருவாக்கப் போகிறது என்பது எவனுக்கும் தெரியாது. நீங்கள் அற்புதமான விதைகள். நீங்களெல்லாம் இந்த நாட்டில் யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. ராமேஸ்வரம் பகுதியிலே மணல் பகுதியிலே காலை மடக்கி உட்கார்ந்து கொண்டு கல்வி கற்றணும். தினமும் 4 மணிக்கு எழுந்து ஊர் ஊராக போய் பேப்பர் போட்டவர். தினமும் செய்தித்தாளில் செய்தியாக மாறியவர் அப்துல் கலாம். அப்போ நாம் யாருக்கு பிறந்திருக்கிறோம்? நாம் எந்த சாதியை சார்ந்தவர்கள்? நம் உயரம் என்ன? நாம் எவ்வளவு குண்டாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம்? எதை பற்றியும் கவலை வேண்டாம். நம் சாதியை பற்றி கவலை இல்லை, இனத்தை பற்றி கவலை இல்லை, மொழியை பற்றி கவலை இல்லை, தந்தை தாய் யாரை பற்றியும் கவலை இல்லை. நான் இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காக மட்டுமே என்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் உங்களை தவிர வேறு ஒருவர் நிச்சயமாக சாதிக்க முடியாது. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். 2ஆம் உலகப் போர் நடக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது ஒரு வீரன் விடுப்பு கேட்டுக்கொண்டு ரஷ்யாவிலே ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வரும்போது அவன் ஊரிலே பிணங்களை எல்லாம் லாரியிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏற்றி கொண்டிருக்கும் போது ஒரு பிணத்தின் காலிலே இவன் வாங்கி கொடுத்த காலணி இருக்கிறது. இந்த செயின் சொல்லுவாங்கல்ல, அதை போட்டுக்கிட்டு ஒரு பிணம் இருக்கிறது. அந்த பிணத்தை ஏற்றுபவர்களை கேட்கிறான், இந்த பிணம் என்னுடைய மனைவி, எனவே இதை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் போய் ஈமச்சடங்குகள் செய்து கொள்கிறேன் என்று அவர்கள்
அவர்கள் ஆலோசித்து அந்த பிணம் என்றதை கொடுத்தார்கள். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து பார்த்தா அது உயிர் இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தி அந்த பிணம் என்ற பெண் மீண்டும் உயிர் பெறுகிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை யார் தெரியுமா? இன்றைக்கு ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிற விளாடிமிர் புடின். விளாடிமிர் புடின் கருதப்பட்ட ஒரு பெண். யார் எழுதுன்னா கிளின்டன் எழுதியதிலே இருக்கிறது. கிளின்டன் புத்தகத்திலே இது இருக்கிறது. அவர் எழுதுகிறார், இறந்து போனதாக கருதப்பட்ட ஒரு தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்தவன் இன்றைக்கு ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம் எல்லாம் அருமையான தாய்மாருக்கு பிறந்தவர்கள், மிகச் சிறப்பான வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வளர்ந்தவர்கள். நம் பெற்றோர்கள் அப்படி வளர்க்கிறார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஊக்கம் தருகிறார்கள். நீங்களே ஊக்கம் பெறுகிறீர்கள். உங்கள் பள்ளி ஊக்கம் தருகிறது. இந்த புத்தகம் எல்லாம் எவ்வளவு சாதாரணம் என்று இதை முடித்த பிறகு உங்களுக்கு தெரியும். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது, சே 10ஆம் வகுப்புல இவ்வளவுதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு அப்போ உணர்வோம். புத்தகம் என்பது மிக சாதாரணம். நீங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். சாதிப்பதற்காக மட்டும் பிறந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் எதையுமே சாதிக்க வேண்டும். எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும். நீங்கள் உயர்ந்து போக வேண்டும். ஒரு 3 கல் இருந்தது. ஒரு கல்லிடம் போய் சிற்பி கேட்டான், அவனை ஏதாவது செய்யட்டுமான்னு. ஒரு கல் சொல்லிச்சு, என்னை தொடக்கூடாது, என்னை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. 2வது கல்லிடம் போய் கேட்டான், அவனை ஏதாவது பண்ணட்டான், லேசாக தட்டுங்க, எனக்கு வலி கொடுக்காதுன்னு. 3வது கல் சொன்னது, என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு. முதல் கல்லை அவன் தொடவில்லை. 2வது கல்லை தட்டினான், அது பீஸாக போயிடுச்சு. 3வது கல்லை ஒழுங்காக செய்து அற்புதமான கடவுளாக்கி கொண்டு போய் உயரத்தில் வைத்து 2வது கல்லிலே உடைந்த கற்களை எல்லாம் படிக்கல்லாக மாற்றிவிட்டான். எல்லாரும் வந்தாங்க, படிக்கல் மேலே ஏறினாங்க, சாமியை போய் கும்பிட்டாங்க. எடுத்து போன தேங்காயை கொண்டு வந்து என்னை தொடவே கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த கல் மேலே ஒவ்வொருத்தரும் ஒரு கல், 1 தேங்காய் 2 தேங்காய் 100 தேங்காய்னு உடைச்சான். வலி தாக்காமல் அது அழுது, நான் தேங்காய் உடைக்கும் கல்லாக போய்விட்டேனே, முதலிலேயே வலி தாங்கி இருந்தால் நான் சிலையாக போயிருப்பேனே என்று கல் வருத்தப்பட்டது. நீங்கள் எல்லாம் தேங்காய் உடைக்கிற கல்லாக ஆகக்கூடாது, நீங்கள் சிலையாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் இன்றைக்கே நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடியும். உங்களால் முடியாதது யாராலும் முடியாது. ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்பதால் தயவு செய்து ஒழுக்கமாக இருங்கள், நல்ல சிந்தனையோடு இருங்கள். பிச்சை எடுத்தாவது படியுங்கள் என்று நம்முடைய பழைய பாடல்கள் சொல்லுகிறது. அதிகீத நம்ம பாடல்கள். ஆமாம், பிச்சை புரியும் கற்கை நன்றே என்று பிச்சை எடுத்தாவது படியுங்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் நல்ல பதவிக்கு வந்து உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அந்த பதவியை காட்டி யாரிடமும் பிச்சை எடுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்ல நிலைக்கு வாருங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரப்போகிறீர்கள். அப்படி வரும்போது என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போகலாம், அல்லது உங்களுக்கு என்னை பார்க்க விருப்பமில்லாமல் கூட போகலாம். எனவே உங்களை எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகளாக, உயர்ந்த பதவியில் இருப்பவர்களாக, IAS ஆஃபீஸராக, IFS ஆஃபீஸராக, IPS ஆஃபீஸராக, டாக்டராக, என்ஜினியராக, மற்ற ஆசிரியர்களாக, நூலகராக, நல்ல மனிதராக நீங்கள் வரும்போது உங்களை வணங்க முடியாமல் போகலாம். அதனால் இப்பொழுதே உங்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.